ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தர்மஸ்வரூபமானவன், தர்மத்தின் பாதுகாவலனானவன் அவனே. அவன் எங்கு இருக்கிறானோ அங்கே தர்மம் இருக்கும். அவன் எங்கு இருக்கிறானோ அங்கேயே தர்மம் இருக்கும். தர்மம் எங்கே உள்ளதோ, சனாதன தர்மம் எங்கே உள்ளதோ அங்கே வெற்றி நிச்சயம். अधर्म की विनाश हो, धर्म की उद्धार हो. மனிதனாக பிறப்பெடுத்தவன் யாராக இருந்தாலும், மனிதனாக பிறப்பெடுத்தவன் யாராக இருந்தாலும் அவன் ஜாதி, மத, இன, மொழி, நிறம், பால், ஜெண்டர், குடியுரிமை, நேஷனாலிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, பாரபட்சமின்றி ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் அவர் யாராக இருந்தாலும் சரி, எவ்வகையானவனாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்வை, அவனோ அவளோ அவர்களின் வாழ்வை உய்விக்கக்கூடிய, அவர்களின் வாழ்வில் ஒளியூட்டக்கூடியது எது என்றால் அது சனாதன தர்மம். ஏகத்வம் அனுபஷ்யத என்கிறது ஈஷாவாசிய உபனிஷத். இருப்பது ஒன்றே என்று அறியப்படட்டும், கண்டறியப்படட்டும், கண்டறியப்பட வேண்டும். நேஹனா நாஸ்தி கிஞ்சன கட்டோபனிஷத். இங்கு வேறுபாடு என்பது சிறிதளவில் கூட இல்லை. ச மிருத்யோஹோ மிருத்யுமாப்னோதி யைஹ நானா இவ பஷ்யதி அப்படிங்கிறார். யாரு? கட்டோபனிஷத்தினுடைய குருவாகிய யம தர்மராஜா என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் நீ வேறு நான் வேறு என்று வேறுபாட்டை பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு மரணம் ஒன்றே உறுதியானது என்ற அர்த்தம். இதை எடுத்து சொல்வது சனாதன தர்மம். ஆகவே சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு சரியாக அனுஷ்டானம் செய்யப்படும் சனாதன தர்மம் வெற்றிக்கு, ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஒளிமயமான வாழ்விற்கு ஹேத்துவாகிறது. சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் வெறும் பிரிவினைவாதம் என்றும் நீ வேறு நான் வேறு என்றும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சனாதன தர்மம் படு தோல்விக்கும், இருள் சூழும் அந்தகாரத்திற்கும், வீழ்ச்சிக்கும், மரணத்திற்குமே ஹேத்துவாகும். ஆகவே உங்களுக்கு எது வேண்டும்? வீழ்ச்சி வேண்டுமா? உயர்வு வேண்டுமா? தோல்வி வேண்டுமா? வெற்றி வேண்டுமா? அந்தகாரம் வேண்டுமா? வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டுமா? அப்படின்னு கேட்டா இது என்ன சாய்ஸா? இது என்ன சாய்ஸ் கேட்குற விஷயமா என்ன? இது உங்களுக்கு சேடா இருக்கணுமா, ஹாப்பியா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா என்ன கொஸ்டின் இது இல்லையா? அதனால மக்கள் வாழ்வை உய்விக்கும் சனாதன தர்மம் ஓங்கட்டும். யதோ தர்மஸ் ததோ ஜெயஹா என்று சொல்லி மகாபாரதத்தின் 18 பருவங்களில் 3வது பருவமான, பெரிய பருவமான வனப்பருவத்தில் இருக்கிறோம். 11,000த்திற்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை உள்ளடக்கியது இந்த வனப்பருவம். இதுல மொத்தம் 22 உபபருவங்கள் உள்ளன. 316 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் உபபருவத்துல இருக்கும் அரண்ய பருவம் என்று பெயர். இந்த முதல் உபபருவத்துல, இந்த முதல் உபபருவத்துல 10 அத்தியாயங்கள் இருக்கு. 1லிருந்து 10 அத்தியாயங்கள் வரை இருக்கு. 383 ஸ்லோகங்கள் இருக்கு. சென்ற வாரம் 6 அத்தியாயங்களை பார்த்தோம். சென்ற வாரம் பார்த்த ஸ்லோகத்தினுடைய மொத்த எண்ணிக்கை 285 ஸ்லோகங்கள் சென்ற வார வகுப்பில் பார்த்தோம். மேற்கொண்டு 7வது அத்தியாயத்திலிருந்து இன்று பார்ப்போம்.
வைஷம்பாயனர் சொல்றார், ஏ ராஜன் ஜனமேஜயா, விதுரர் திரும்பி ஹஸ்தினாபுரம் வந்ததும், சஞ்சயன் போய் விதுரரை அழிச்சுன்னு வந்துட்டார் இல்லையா, விதுரன் திரும்பி ஹஸ்தினாபுரத்திற்கு வந்ததும் அவரை சமாதானப்படுத்தினார் திருதராஷ்டிரன். இதை கேள்விப்பட்ட துரியோதனனுக்கோ துயரால் மனம் எரிய ஆரம்பித்தது. துரியோதனன், சகுனி, கர்ணன், துஷாசனன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங். துரியோதனன் சொல்றான், அமைச்சர் விதுரர் திரும்பி வந்து விட்டார். பாண்டவர்களின் நண்பராகிய அவர் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மை செய்வதிலேயே ஈடுபட்டு வருகிறார். இவர் அதற்காகவே ஆயத்தமாக இருப்பவர் விதுரர். மேலும் பாண்டவர்களை திருப்பி அழைக்கும் வகையில் மன்னர் திருதராஷ்டிரனை மயக்குவதில் அவர் வெற்றி கண்டார் என்றால், அவர் அதில் வெற்றி காண்பதற்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் ஏதேனும் யோஜனையில் ஈடுபடக்கூடாதா, ஏதேனும் பிளான் பண்ணக்கூடாதா அப்படின்னு துரியோதனன் கேட்கிறான். அப்புறம் சொல்றான், பாண்டவர்கள் இந்த ஹஸ்தினாபுர நகரத்திற்குள் திரும்பி வரப்போகிறார்கள் என்பதை மட்டும் நான் கேள்விப்பட்டேன் என்றால் விஷத்தை குடித்து விடுவேன், அல்லது தூக்கு மாட்டிக்கொள்வேன், அல்லது நெருப்புக்குள் குதித்து விடுவேன், அல்லது என்னுடைய ஆயுதங்களை கொண்டு நானே என்னை கொன்று கொண்டு விடுவேன். ஆனால் பாண்டவர்கள் செழிப்பாக இருப்பதை மட்டும் என்னால் காணவே முடியாது. அப்படியே விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சகுனி சொல்றான் துரியோதனன் கிட்ட, துரியோதனா, ஏன் இப்படி அறியாமையிலேயே இருக்கிறாய்? பாண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட சபதத்தை எடுத்துக்கொண்டு கானகத்திற்கு சென்று இருக்கிறார்கள். ஆகையால் நீ நினைப்பது போலாம் நடக்காது. அவ சபதம் எடுத்துட்டானா எடுத்த சபதத்தை முடிச்சுட்டு தான் வருவா, நம்மள மாதிரியா டைப்பா மாத்திக்கிறதுக்கு இல்லையா? அதனால நீ நினைப்பது போல் நடக்கவே நடக்காது. அவர்கள் திருதராஷ்டிரரே கூப்பிட்டாலும் திருதராஷ்டிரனின் வார்த்தைகளை ஏற்க மாட்டார்கள். இருப்பினும் பிளான் பி என்னன்னா, அவர்கள் சபதத்தை மீறி மன்னரின் உத்தரவிற்கு இணங்கி இங்கு வந்து விட்டார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடுநிலையாக திருதராஷ்டிரரின் உத்தரவுக்கு கீழ்ப்பணிவதை போல காண்பித்துக் கொண்டு பாண்டவர்களை நெருக்கமாக கவனித்து வர வேண்டும். நமது ஆலோசனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். பிளான் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த வாழ வீழ்த்துறதுக்கு. உடனே துஷாசனன் சொல்றான், ஹே பெரும் புத்தி கூர்மை கொண்டவனே சகுனி மாமா, நீங்கள் சொல்வது போல்தான் இது எனக்கு தெரிகிறது. நீங்கள் சொல்லும் ஞான வார்த்தைகளை நன்கு புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். கர்ணன் சொல்றான், துரியோதனா, நாம் அனைவரும் உனது விருப்பத்தை சாதிப்பதற்காகவே முயன்று கொண்டிருக்கிறோம். உறுதி கொண்ட பாண்டவர்கள் எடுத்துள்ள சபதத்தை அவர்கள் கழிக்காமல் திரும்பி வர மாட்டார்கள். ஒரு கால் திரும்பி வந்து விட்டார்கள் என்றால் அவர்களை மீண்டும் பகடையாடச் சொல். வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். கர்ணன் இப்படி சொல்லியதும் துரியோதனன் மகிழ்ச்சியற்ற இதயத்துடன் இந்த மூவரிடம் இருந்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். இதையெல்லாம் குறித்து கர்ணனுக்கு கோபம் வந்தது. கர்ணன் சொல்றான், இளவரசர்களே, நாம் அனைவரும் துரியோதனனின் நலத்தை விரும்பி கூப்பிய கரங்களுடன் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், பணியாட்களை போல். எனவே அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில்தான் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கு நாம் திருதராஷ்டிரரை நம்பி இருப்பதனால் இவ்விஷயத்தில் உடனே எந்த திட்டத்தையும் தீட்டி அதனையொட்டி செயல்பட நம்மால் இயலவில்லை. நாம் ஒன்று சேர்ந்து தேர்களில் ஏறி காட்டில் வாழ்ந்து வரும் அந்த பாண்டவர்களை அவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை கொல்லச் செல்வோம். அவர்களை அமைதிப்படுத்தி விட்டோம் என்றால், அதாவது அறிய முடியாத இடத்திற்கு
பாண்டவர்களை நாம் அனுப்பி வைத்து விட்டோம் என்றால் அப்படித்தான் நாம் நம் அமைதியை அடைய முடியும். அதுவரை துயரத்தில் இருக்கும் பாண்டவர்களோடு நம்முடைய நிலையும் சமமாக அல்லவோ இருக்கிறது. அவளை காட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம சந்தோஷப்படாம அவளை மாதிரியே துயரப்பட்டு இருக்கோமே. அதனால் இதுவே என்னுடைய கருத்து. அப்புறம் நமக்கும் பாண்டவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கு. கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட இவர்கள் அனைவரும் அவனை பாராட்டினார்கள். வெற்றிக்காக ஒருங்கிணைந்தார்கள். பாண்டவர்களை கொல்ல விரைந்தார்கள். இவ்விஷயத்தை தமது தூய்மையான ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்ட பகவான் வேதவியாசர் அவர்களிடம் வந்தார். இவ்வாறு செய்யும்படி உத்தரவிட்டார். தனது கண்பார்வையை போலவே புத்தி கூர்மையையும் கொண்டிருந்த மன்னன் திருதராஷ்டிரனிடம் அவன் முன் தோன்றினார். இப்படி பேசினார். ஹே திருதராஷ்டிரா, நான் சொல்வதை கேள். அனைத்து கௌரவர்களுக்கும் நன்மையானது எது என்று நான் உனக்கு சொல்கிறேன், தயவு செய்து கேள். துரியோதனாதியர்கள் பாண்டவர்களை நேர்மையற்ற முறையில் பகடை விளையாட்டில் வீழ்த்தி காட்டுக்கு அனுப்பியது எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. 13 வருடங்கள் முடிந்ததும் பாண்டவர்கள் தாம் பட்ட துன்பங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மரணத்தை தரும் ஆயுதங்களை கௌரவர்கள் மீது மழையாக பொழிவார்கள். மனதில் தீமை நிறைந்த உன்னுடைய பாவகரமான மகனாகியவன் துரியோதனன், அவன் எப்பொழுதும் கோபம் கொண்டு ஏன் பாண்டவர்களை நாட்டை அடையவும் அவர்களை கொல்லவும் பாண்டவர்களினுடைய நாட்டை தான் அடைந்து கொள்வதற்காகவும் அவர்களை கொன்று விடுவதற்காகவும் எப்பொழுதுமே ஏன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான்? அந்த முட்டாள் துரியோதனன் தடுக்கப்பட வேண்டும். அவன் தடுக்கப்படட்டும். கௌரவர்கள் மத்தியில் அமைதி இருக்கட்டும். பாண்டவர்களை கொல்ல முனைந்தான் என்று சொன்னால் அவன்தான் தன்னுடைய உயிரை இழக்க வேண்டியது இருக்கும். இது நிச்சயம். திருதராஷ்டிரா, ஞானம் கொண்டவன் நீ. உனது பிள்ளைகளுக்குள் பாகுபாடு பார்ப்பது தகாதது திருதராஷ்டிரா. அது பாவகரமானது. பாண்டவர்களும் உன்னுடைய பிள்ளைகள் தான். பாண்டவர்களுக்கும் தார்த்தராஷ்டிரர்களுக்கும் மத்தியில் பேதம் பார்க்காதே. நீ செய்யும் பேதமானது கண்டிக்கத்தக்கது. எனவே திருதராஷ்டிரா, நீ இது போன்ற தீய காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தலையிட வேண்டிய இடத்தில் நீ தலையிடவில்லை என்றால் பாண்டவர்கள் மீது துரியோதனன் கொண்டிருக்கும் பொறாமை பெரும் நாசத்தையே விளைவிக்கும். அல்லது திருதராஷ்டிரா, உன்னுடைய மகன் இந்த துரியோதனன் என்ன செய்ய வேண்டும்? கானகத்து நீ அவனை நிறுத்தணும். அவன் பண்றதை நிறுத்தணும், கண்டிக்கணும் அவனை. அப்படி இல்லை என்றால் துரியோதனன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவன் கானகத்திற்கு செல்ல வேண்டும். சென்று பாண்டவர்களுடன் வாழட்டும். அப்படி ஒரு கால் அவன் செய்தானே ஆனால் அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்படும் தொடர்பின் காரணத்தால் பாண்டவர்களுக்கு துரியோதனன் மீது ஈர்ப்பு ஏற்படலாம், ஒரு கம்பேஷன் ஏற்படலாம், ஃபர்கிவ்னஸ் ஏற்படலாம், மன்னித்து விடலாம் துரியோதனனை. அப்படி நடந்தால் நற்பேறு உண்டாகும், உனக்கு குட் ஃபார்ச்சூன். இருப்பினும் அப்படி நடக்காது, அது எனக்கே தெரியும். திருதராஷ்டிரா, ஒருவனுடைய பிறவி குணம் மரணம் வரை அவனை விட்டு நீங்கவே நீங்காது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவ்விஷயத்தில் பீஷ்மர், துரோணர், விதுரர் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீ என்ன நினைக்கிறாய்? காலம் இருக்கும் பொழுதே நன்மைக்கான காரியங்களை செய்துவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய இந்த காரியத்திற்கு தீர்வே கிடையாது, நாசம் ஒன்றே விளையும். இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் பகவான் வியாசர் கிட்ட சொல்றான், புனிதமானவரே, பகவான் வியாசரே, நான் சூதாட்டத்தை விரும்பவில்லை. ஆனால் நான் விதியால் ஈர்க்கப்பட்டுதான் சம்மதித்தேன். பீஷ்மர், துரோணர், விதுரர், ஏன் காந்தாரி யாருமே இதை விரும்பவில்லை.
சந்தேகமில்லாமல் முட்டாள்தனத்தினால் இவைகள் நடந்துவிட்டன. அனைத்தும் அறிந்தும் பிள்ளை பாசத்தினால் எனது புத்தி கெட்ட மகனாகிய துரியோதனனை என்னால் கைவிட முடியவில்லையே. வியாசர் சொல்றார், திருதராஷ்டிரா, நீ சொல்வது உண்மைதான். அனைத்து பொருட்களையும் விட, உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் விட மகனே சிறந்தவன் என்பதையும், மகனை காட்டிலும் மேன்மையானது எதுவுமே இல்லை என்பதையும் நாம் அறிவோம். இது தொடர்பாக மிக அற்புதமானதும் கதைகளிலேயே சிறந்ததுமான இந்திரனுக்கும் சுரபி என்ற காமதேனுவுக்கும் நடந்த உரையாடலை இப்பொழுது சொல்கிறேன் கேள். சுரபி ஒரு நாள் தேவலோகத்தில் அழுது கொண்டிருந்தாள். இந்திரன் அவளிடம் இரக்கம் கொண்டு, மங்களகரமானவளே சுரபி, நீ ஏன் அழுகிறாய்? தேவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? மனிதர்களுக்கோ அல்லது நாகங்களின் உலகிற்கோ ஏதேனும் தீமை வந்து விட்டதா? எதற்காக இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய் என்று இந்திரன் அவளிடம் கேட்டான். அதற்கு சுரபி சொன்னாள், தேவர்களுக்கு எந்த தீங்கும் நான் காணவில்லை. ஆனால் என் மகன் நிமித்தமாக நான் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அழுகிறேன். அதோ அங்கே கொடுமைக்கார உழவன் ஒருவன் மரக்குச்சியால் பலவீனமான என் மகனை நைய புடைகிறான். மேலும் கலப்பையால் அவனை கொடுமைப்படுத்துகிறான். கலப்பைனா என்ன தெரியும் இல்லையா? அந்த பிளவு, அந்த உழறத்துக்கு யூஸ் பண்ணுவாளே அந்த எக்யூப்மெண்ட். அந்த கலப்பையால் என் மகனை, தன் மகன் யாரு? அதுவும் மாடுதான் இல்லையா? என் மகனை கொடுமைப்படுத்துகிறான். அதனால் என் பிள்ளை வேதனையால் துடித்து தரையில் விழுந்து மரண தருவாயில் இருக்கிறான். நான் இங்கு துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஹே வாசவா, சாட்டையடியாலும் மிகவும் துன்புறுத்தப்பட்டு சுமையை சுமக்க முடியாமல் அவன் இருப்பதை, அவன் நிலைமையை பார். என் இதயத்தால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. கண்களில் நீர் கொட்ட கொட்ட அழுது கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே இந்திரன் சொல்றான், ஏ சுரபி, ஆயிரக்கணக்கான உன்னுடைய மகன்கள் தினமும் ஒடுக்கப்படுகின்றனர். இருந்தாலும் இவன் ஒருவனுக்காக ஏன் வருத்தப்படுகிறாய் நீ? அந்த காலத்திலேயே நிறைய நடந்திருக்கு போல இருக்கு. எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இருந்திருக்கா எல்லா காலத்திலையும். அசுரர்கள் இல்லையா, ராட்சசர்கள் இல்லையா எல்லா யுகத்திலையும். உடனே சுரபி சொல்றா, நல்ல கொஸ்டின் கேட்டார்ல இந்திரன். ஆயிரக்கணக்கான மாடுகள், பசுக்கள் கஷ்டப்படும் போது இந்த ஒரு மகனுக்காக நீ ஏன் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய்? உடனே சுரபி சொல்றா, இந்திரதேவா, எனக்கு 1000 வாரிசுகள் இருந்தாலும் என் பாசம் அனைவரிடமும் சமமாகவே தான் இருக்கிறது. இருப்பினும் சக்ரா, பலவீனமாக அப்பாவியாக இருப்பவன் மேல் அதிக பாசத்தை நான் உணர்கிறேன். உடனே வியாசர் சொல்றார், சுரபியிடம் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட இந்திரன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தான். மகனே ஒருவரின் உயிரை விட மேலானவன் என்று உணர்ந்து சமாதானமானான் இந்திரன். அடர்த்தியான மழையை பொழிந்து அந்த உழவனின் வேலைக்கு தடையை விளைவித்தான். திருதராஷ்டிரா, சுரபி சொன்னது போலவே உனது மகன்களிடம் சமமான பாசம் உனக்கு இருக்க வேண்டும். அந்த பாசம் பலவீனமானவர்கள் மீது அதிகமாக இருக்கட்டும். எனது மகன் பாண்டு எனக்கு எப்படியோ அதே போல்தான் நீயும் எனக்கு. அதே போல்தான் ஆழமான ஞானம் கொண்ட விதுரரும் எனக்கு. பாசத்தால் தான் இவற்றை எல்லாம் உன்னிடம் நான் சொல்கிறேன். எதுக்காக வந்தேன் உன்னை பார்த்து இதெல்லாம் பேசுறதுக்கு? உன்மேல் இருக்கும் பாசத்தினால்தான். திருதராஷ்டிரா, நீ 100 மகன்களை பெற்றிருக்கிறாய். ஆனால் பாண்டுவுக்கு 5 மகன்கள் தான். மேலும் அவர்கள் மோசமான நிலையில் இப்பொழுது இருக்கிறார்கள். தங்கள் நாட்டை கவலையுடன் தங்கள் நாட்டிலிருந்து விலக்கப்பட்டு தங்களுடைய காலத்தை கவலையுடன் கடந்து கொள்கிறார்கள்.
கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தம்மை எப்படி காத்து கொள்வார்கள் என்பதும் எப்படி விருத்தி அடைவார்கள் என்பதும் தெரியவில்லை. பாண்டவர்கள் குறித்த இந்த நினைவுகள் என்னை கலக்கமடைய செய்கிறது. கௌரவ குலம் வாழ வேண்டும் என்று நீ விரும்பினாய் என்றால் திருதராஷ்டிரா, உன் மகன் துரியோதனனை பாண்டவர்களுடன் சமாதானமாக இருக்கச் சொல். உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், ஏ மகாமுனி வியாசரே, நீங்கள் சொன்னது போல்தான் இருக்கிறது. கௌரவர்களுக்கு நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டியபடியே விதுரர், பீஷ்மர், துரோணர் ஆகியவரும் எனக்கு சுட்டிக்காட்டினார்கள். நான் உமது உதவிக்கு தகுந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், அதாவது இஃப் ஐ ஆம் குவாலிஃபைடு டு டேக் யுவர் ஹெல்ப், அப்படி உங்களிடம் உதவி கேட்பதற்கு எனக்கு ஏதேனும் தகுதி இருந்தது என்று சொன்னால் எனக்கு ஒன்று பண்றீங்களா, என் மகன் துரியோதனனுக்கு நீங்களே உபதேசம் செய்யுங்களே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். வியாசர் சொல்றார், திருதராஷ்டிரா, பாண்டவர்களை கண்ட பிறகு நன்மையை காண விரும்பி புனிதமான முனிவராகிய மைத்ரேயா என்பவர் ஒரு முனிவர். அந்த மைத்ரேய முனிவர் இங்கு வருகிறார். உனது குலத்தின் நன்மையை கருதி அவரே துரியோதனுக்கு உபதேசிப்பார். அவர் அறிவுறுத்துவதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல், திருதராஷ்டிரா, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் மைத்ரேயர் உமது மகனாகிய துரியோதனனை தன்னுடைய கோபத்தால் சபித்து விடுவார், ஜாக்கிரதை. வைஷம்பாயனர் சொல்றார். இதை சொல்லிவிட்டு வியாசர் புறப்பட்டு விட்டார். பின்பு மைத்ரேயர் அங்கு வந்தார். திருதராஷ்டிரன் தன் மகன்களுடன் சேர்ந்து மைத்ரேயரை மரியாதையுடன் வரவேற்றான். அர்க்யம், பாத்தியம், ஆசனம் எல்லா உபச்சாரமும் கொடுத்தான். குசலம் விசாரித்தான். அவரது பயணம் குறித்தும், பாண்டவர்களை பார்த்துட்டு தான் வரான்னு ஏற்கனவே வியாசர் சொல்லிட்டாரே, அதனால பாண்டவர்களின் நலம் குறித்தும் விசாரித்தான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் கேட்கிறான் மைத்ரேயர்கிட்ட, முனிவரே, பாண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா? குறித்த காலம் முடியும் வரையில் வெளியே தங்கவே கருதி இருக்கிறார்களா? அல்லது சீக்கிரமாகவே திரும்பி வந்துவிடலாம் என்று மனதில் ஏதேனும் அவர்கள் யோசித்திருக்கிறார்களா? கௌரவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் சகோதர பாசமானது பலவீனமாகிவிடுமோ என்ற பயம் என்னிடம் இருக்கிறது. மைத்ரேயர் சொல்றார், பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரையாக சென்றுவிட்டு குருஜாங்குலத்தை அடைந்தேன். அங்கே நீதிமானாகிய யுதிஷ்டிரனை எதிர்பாராத விதமாக காமியவனத்தில் சந்தித்தேன். அங்கே மான்தோல் உடுத்தி ஜடாமுடி தரித்து ஆசிரமத்தில் தங்கி இருக்கும் யுதிஷ்டிரனை காண பல முனிவர்கள் வந்திருந்தார்கள். அங்கேயே நான் உனது மகன்களின் பெரும் பிழையையும், உனது துரியோதனாதி மகன்கள் செய்த பிழையையும், பகடையாட்டத்தினால் அவர்கள் பாண்டவர்களை தாக்கியதற்கும் பாண்டவர்கள் அனுபவிக்கும் பேரிடரையும் குறித்து கேள்விப்பட்டேன். அதன் காரணமாகவும் கௌரவர்களினுடைய நன்மையின் காரணமாகவும் அதை முன்னிறுத்தியே நான் இப்பொழுது உன்னிடம் வந்துள்ளேன். திருதராஷ்டிரா, உன் மீது எனக்கு அதிக அன்பு இருக்கிறது. நீயும் பீஷ்மரும் இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் உனது மகன்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. அப்புறம் நீயும் பீஷ்மரும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்துக்கு பெரியவான நீங்க 2 பேரும் இருக்கீங்களே இல்லையா? தண்டிக்கவும் வெகுமதி கொடுக்கவும் தகுதியுடையவன் நீ. ஏன்னா நீதான் ராஜா. எல்லோரையும் தாக்கப் போகும் பெருந்தீங்கை இன்னும் ஏன் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? எல்லாருக்கும் நாசம் வரப்போறதே, அதை நீ ஏன் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறாய் திருதராஷ்டிரா? ஏ குரு நந்தனா, குருகுலத்தில் பிறந்தவனே, இந்த வம்சத்தில் வந்தவனே,
சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட பாவிகளின் செயல்களைப் போல உன்னுடைய சபையில் நடந்த தவறுகளுக்காக ரிஷி முனிவோர் மத்தியில் உனக்கு நல்ல பெயர் இல்லையப்பா. அந்த சம்பவம் நடந்த பிறகு உடனே வைஷம்பாயனர் சொல்றார், மைத்ரேயர் இவ்வாறு திருதராஷ்டிரனை பார்த்து சொல்லிவிட்டு பின்னர் துரியோதனிடம் திரும்பி மைத்ரேயர் தன்னுடைய மெல்லிய வார்த்தைகளால் துரியோதனனிடம் பேசினார். துரியோதனா, பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவன் நீ. சொல்திறம் மிக்க மனிதர்களில் சிறந்தவனாக விளங்குபவன் நீ. மிகச் சிறப்புடையவன் நீ. உனது நன்மைக்காக நான் சொல்லும் வார்த்தைகளை கொஞ்சம் செவி கொடுத்து கேளப்பா. ஹே ராஜா துரியோதனா அப்படின்னு கூப்பிடுறார் மைத்ரேயர். பாண்டவர்களிடம் சண்டையிட முயலாதே. பாண்டவர்களைப் போல உன்னுடைய மூதாதையர்களான உன்னுடைய வம்சத்தில் வந்திருக்கும் மற்ற கௌரவர்களைப் போல உலகத்தில் இருப்போரைப் போல உனது நன்மையை நீயே அமைத்துக்கொள். பாண்டவர்கள் போரில் பெரும் பராக்கிரமம் கொண்டவர்கள், 10,000 யானை பலம் கொண்டவர்கள். அவர்கள் உடல் இடியை போன்று கனமானது. அவர்கள் ஹிடிம்பனையும் கிர்மீரனையும் தலைமையாக கொண்ட தேவர்களுக்கு எதிரியாக இருக்கும் கொடும் ராட்சசர்களை கொன்றவர்கள். அவர்கள் இங்கிருந்து சென்றபோது கிர்மீரன் என்ற ராட்சசனை சபையில விளையாடி அனுத்யூதம் முடிஞ்சுட்டு காட்டுக்கு போனா இல்லையா 12 வருஷம் வனவாசத்திற்கு, இங்கிருந்து சென்றபோது கிர்மீரன் என்ற ராட்சசன் இரவு நேரத்தில் அவர்களுடைய பாதையை பெரும் மலை போல் இருந்து தடுத்தான். சிறு மானை புலி கொள்வதைப் போல் போரிடுவதில் மகிழ்ச்சி கொண்டவனும் பலம் பொருந்தியவர்களிலேயே முதன்மையாக விளங்குபவனும் ஆன யாரு? பீமசேனன் அந்த மிருகத்தை கொன்றான். தெரியுமா உனக்கு? 10,000 யானைகளின் பலம் கொண்டவன் ஜராசந்தன். அவனை ஒரு போட்டியின் போது பீமன் எப்படி கொன்றான் என்பதை கருதிப்பார். ஞாபகம் இல்லையா உனக்கு ஜராசந்தன் வதம் எப்படி நடந்தது என்று? வாசுதேவனையும் துருபதனினுடைய மகன்களை மைத்துனனாகவும் கொண்டவர்களை போர்க்களத்தில் அவர்கள் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. போர்க்களத்தில் அவர்களுடன் எதிர்கொண்டு நின்று மரணத்தை வேண்டாத எவன்தான் துணிவான் அவர்களுடன் போரிடுவதற்கு? செத்து போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா துரியோதனா? சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஏ ஜனமேஜயா, யார் சொல்றா? வைஷம்பாயனர் சொல்றார். மைத்ரேயரால் இப்படி எச்சரிக்கப்பட்ட துரியோதனன் அவர் முன்னரே தன் தொடைகளை தட்டி சிரித்து கொண்டே தன் கால்களை தரையில் தேய்த்தான். ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையை தொங்க போட்டவாறே இப்படி சிரித்து கொண்டே அவர் முன்னால் நின்றான். ஏ ஏகாதிபதி ஜனமேஜயா, தான் சொன்னதை கேட்க விருப்பமற்ற பூமியை தேய்த்து கொண்டு நின்ற துரியோதனனை கண்ட மைத்ரேய மகரிஷி கோபம் கொண்டார். மிகுந்த சீற்றம் கொண்டு துரியோதனை சபிக்க தனது மனதில் எண்ணம் கொண்டார். துரியோதனா, நான் சொல்வதை செய்ய முடியாது என்பதை குறிப்புகளால் நீ உணர்த்திய இந்த இழி செயலால் ஏற்பட போகும் பலனை விரிவாக அறுவடை செய்வாய் நீ. உன்னால் இழைக்கப்பட்ட பெரும் பிழைக்கான உன்னால் இழைக்கப்பட்ட பெரும் பிழைகளால் உண்டாகப்படும் பெரும் போரானது, அந்த போரில் பலம் பொருந்திய விருகோதரனாகிய பீமன் உன்னுடைய தொடையை தன்னுடைய கதையை கொண்டு நொறுக்கி விடுவான். இதுதான் என்னுடைய சாபம் அப்படின்னு மைத்ரேய மகரிஷி சாபம் கொடுத்தார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், மைத்ரேயர் இப்படி பேசி முடித்ததும் திருதராஷ்டிரன்
அவர் சொன்னது நடக்காமல் இருக்க அந்த முனிவரை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். முனிவரே, ஆனால் மைத்ரேயரோ, மன்னா, உனது மகன் பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டால் என்னுடைய இந்த சாபமானது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் சொன்னது நடந்தே தீரும். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், பீமனின் பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பிய திருதராஷ்டிரன் மைத்ரேயரிடம், முனிவரே, இந்த கிருமீரன் எப்படி பீமனால் கொல்லப்பட்டான் என்று கேட்டான். திருதராஷ்டிரா, யாரு? மைத்ரேயர், எனது வார்த்தைகளை மதிக்காத உன்னுடைய மகனால் நான் உன்னிடம் மறுபடியும் பேச மாட்டேன். நான் சென்றதும் விதுரர் உனக்கு எல்லாவற்றையும் விளக்குவார். இதை சொல்லிவிட்டு மைத்ரேயர் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்பி சென்று விட்டார். ஜனமேஜயா, பீமனின் கைகளால் ஏற்பட்ட கிருமீரனின் மரணச் செய்தியை கேட்ட துரியோதனன் அமைதியின்றி வெளியே சென்று விட்டான். இத்துடன் வனப்பருவத்தின் முதல் உபபருவமான அரண்ய பருவம் முடிவடைகிறது. இரண்டாவது உபபருவம் கிர்மீரவத பருவம். இந்த கிர்மீரவத பருவத்துல ஒரே ஒரு அத்தியாயம்தான் இருக்கு, 11வது அத்தியாயம் மட்டும் இருக்கு. வெறும் 39 ஸ்லோகங்கள் தான் என்று சொன்னாலும் பெரிய பெரிய ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு இதுல. திருதராஷ்டிரன் இவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, விதுரர் சொல்லுவார், என் அசிஸ்டன்ட் சொல்லுவார் கேட்டுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார் இல்லையா. அதனால திருதராஷ்டிரனுக்கு இப்ப தெரிஞ்சாகணுமே இந்த கிருமீரன் எப்படி செத்தான் அப்படின்னு. அதனால ஒரு நியூஸ் ஒன்று காதல விழுந்துடுதுன்னா அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லையா. உடனே விதுரரை அழைத்தான் திருதராஷ்டிரன். விதுரா, கிருமீரனின் அழிவை குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். அந்த ராட்சசனுக்கும் பீமனுக்கும் இடையில் நடந்த போரை குறித்து எனக்கு சொல். உடனே விதுரர் சொல்றார், மனித சக்தியை விஞ்சிய பீமசேனனின் சாதனை, அவனுடைய கதையை கேளுங்கள். பாண்டவர்களுடன் நான் தங்கி இருந்த போது, அவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த போது இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். மன்னா, பகடையில் தோல்வியுற்று இங்கிருந்து வெளியேறிய பாண்டவர்கள் பகலும் இரவுமாக 3 நாட்கள் பயணித்து காம்யகம் என்ற பெயர் கொண்ட வனத்தை அடைந்தார்கள். கொடூரமான நடு இரவில் இயற்கை உறங்கிக் கொண்டிருந்த போது கொடும் செயல்களை புரியும் மனித ஊனுண்ணி ராட்சசனுக்கு பயந்து தவசிகளும் இடையர்களும் கானகத்தில் திரிந்து கொண்டிருப்போரும் காம்யகவனத்தை தவிர்த்து தூரமான இடங்களுக்கு ஓடிவிட்டனர். அப்பொழுது அந்த வனத்தில் பாண்டவர்கள் நுழைந்தார்கள். நுழைந்தபோது ஒரு பயங்கரமான ராட்சசன் எரிகொள்ளியை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் கண் முன் தோன்றினான். அவர்களது பாதையை தடுத்து நின்றான். 8 பற்கள் வெளியே தள்ளிக்கொண்டு தாமிர சிவப்பான கண்களுடன் கொக்கு போல் மேல் நோக்கி நிற்கும்படி நெருப்பாக எரித்து கொண்டிருக்கும் தலைமுடியுடன் நின்றான் அவன். இன்னும் பயங்கரமான வர்ணனை இருக்கு, நான் அப்புறம் வர்ணனையே நிறைய போயிடும்னு இதோடு நிறுத்திட்டேன். மழை நீர் நிறைந்த மேகம் கர்ஜிப்பது போல் அவன் கர்ஜித்துக் கொண்டிருந்தான். மாய தோற்றம் கொண்டிருந்தான் அந்த ராட்சசன். அவனுடைய கர்ஜனையை கேட்ட பறவைகளும் விலங்குகளும் எல்லா புறங்களிலும் கதறி ஓடின, கதறிக்கொண்டே கீழே விழுந்தன. மான்கள், சிறுத்தைகள், எருமைகள், எந்த எருமை? காட்டெருமை, பைசன், எருமைகள், கரடிகள் எல்லா திக்குகளிலும் ஓடின. அந்த கானகமே நகர்வது போல் ஒரு காட்சியளித்தது. பாண்டவர்களை வெகு தூரத்திலிருந்தே கண்டான் இந்த ராட்சசன். அவர்கள் பாதையை மைனாக்க மலையை போல் வந்து தடுத்து நின்றான். திரௌபதி அவனை கண்டவுடனே பயத்தால் தன் கண்களை மூடிக்கொண்டாள். தபோசக்தி கொண்ட தௌமியரோ, பாண்டவர்கள் திரௌபதி மட்டும் இல்ல, தௌமியர் இருக்க, அப்புறம் இன்னும் நிறைய முனிவர்களும் கூட இருக்கா இல்லையா. தபோசக்தி கொண்ட தௌமியரோ அந்த ராட்சசன் அவனால் பரப்பப்பட்டிருந்த மாயையை
மந்திரங்களை ஓதி அகற்றிவிட்டார். மாயை அகன்றதை கண்ட ராட்சசன் இன்னும் கோபம் கொண்டான். யுதிஷ்டிரன் ராட்சசனை பார்த்து கேட்கிறான், நீ யார்? யாருடையவன்? நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல். உடனே ராட்சசன் சொல்றான், நான் பகாசுரனினுடைய தம்பி. பகாசுரன் ஞாபகம் இருக்கு இல்லையா? பழகு மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஏகசக்கர நகரி பிராமண வேஷத்தில் இருந்த போது, ஆஃப்டர் இது வாரணாவதம், நான் பகாசுரனினுடைய தம்பி. எல்லோராலும் கொண்டாடப்படும், என்ன எல்லோராலும்? ராட்சச இனத்தால கொண்டாடப்படும் கிர்மீரன் என்ற பெயர் கொண்ட ராட்சசன் இங்கே வரும் மனிதர்களை வீழ்த்தி எனது உணவாக சம்பாதித்து யாருமற்ற இந்த காம்யக வனத்தில் வசதியாக வசித்து வருகிறேன். எனது உணவின் உருவில் என் அருகில் வந்திருக்கும் நீங்கள் யார்? உங்கள் அனைவரையும் சண்டையில் வென்று அதன் பிறகு இன்பமாக உங்களை உண்ணப் போகிறேன் அப்படின்னு ஒன்னே வைஷம்பாயனர் சொல்றார், ஹே பாரதா ஜனமே ஜெயா. அந்த பாவியினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் யுதிஷ்டிரர் அவனுக்கு பதில் கொடுப்பதற்காக தன்னுடைய பெயர், ஊர், குலம், கோத்திரம் எல்லாவற்றையும் சொன்னார். சொல்லத் தொடங்கினார். யுதிஷ்டிரர் சொல்றார், நான் நீதிமானாகிய மன்னன் யுதிஷ்டிரன், பாண்டுவினுடைய மகன். நீ என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நாட்டை இழந்த நான் என் தம்பிகளுடனும் மற்றவர்களுடனும் சுற்றித் திரியும் பொழுது எனது வனவாச காலத்தை கழிக்க உனது ஆளுகைக்கு உட்பட்ட இந்த பயங்கரமான கானகத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே கிர்மீரன் சொல்றான், நல்ல அதிர்ஷ்டத்தாலேயே விதி இன்று எனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கிறது. எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணி வச்சிருக்கான் யுதிஷ்டிரர். இவன் தான் பீமன், இவன் தான் அர்ஜுனன், எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. சரியா? அதனால சொல்றான், என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற்ற வந்திருக்கிறது. பீமனை கொல்லும் நோக்கத்துடன் இந்த பூமி முழுவதும் நான் சுற்றி வந்தேன். ஆனால் பீமனை காணவில்லை. நீண்ட நாளாக நான் தேடி வந்தவன் என்னிடமே வந்திருக்கிறான். இவனேதான் என் சகோதரனாகிய பகனை வைத்ரகீய வனத்தில், அந்த பகாசுர வதம் நடந்தது இல்லையா, அந்த வனத்தோட பேரு இங்க கிர்மீரன் சொல்றான். வைத்ரகீய வனத்தில், ஏகசக்கர நகரிக்கு வெளியில இருந்த ஒரு வனத்துல இவன் சாப்பாடு கொண்டு போய் அந்த இடத்துல வதம் நடந்தது இல்லையா, வைத்ரகீயம் என்ற வனத்தில் பிராமண வேடம் தரித்தபடி அங்கு வைத்து என்னுடைய சகோதரனான பகனை இந்த பீமன் கொன்றான். அதற்கு முன்பு என் நண்பனாகிய ஹிடிம்பனை கொன்றான். அவனுடைய தங்கையை கற்பழித்தான் இவன். ராட்சசிய ஒரு மனுஷன் கற்பழித்தானாம். சரியா? இப்பொழுது என்னுடைய கானகத்திற்குள் நாங்கள் உலவிக் கொண்டிருக்கும் இந்த நடு நிசை சமயத்தில் இவன் வந்திருக்கிறான். இன்று நான் என்னுடைய நீண்ட நாள் பழியை இவனை தண்டித்து தீர்த்து கொள்ள போகிறேன். இவனிடம் இருந்து நிறைய ரத்தத்தை எடுத்து பகனினுடைய ஆவியை திருப்திப்படுத்த போகிறேன். இவ்வாறு ஹிடிம்பனிடமும் பகனிடமும் நான் பட்ட கடனில் இருந்து விடுபட்டு மேலான மகிழ்ச்சியை அடைய போகிறேன் இன்று. யுதிஷ்டிரா, உன் முன்னாலேயே பீமசேனனை விழுங்கப் போகிறேன். வாதாபியை உண்டு செரித்த யாரு? அகஸ்தியரை போல் நானும் இந்த பீமனை உண்டு செரிக்கப் போகிறேன் பார். உடனே விதுரர் சொல்றார், ராட்சசனால் இவ்வாறு சொன்ன வார்த்தைகளை கேட்ட யுதிஷ்டிரர், அப்படி ஆகவே முடியாது, போகாது ஜீவா அப்படின்னு என்று ராட்சசனிடம் கண்டித்தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்,